இன்றைக்கி நம்ம 2014 ரிலீஸ் ஆன ஹனிமூன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோயின் 2 பேருமே காமிக்கிறாங்க. ஒரு வீடியோ ஒன்று ப்ளே ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோவில் 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு எங்கே மீட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. அதை பற்றி அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. 2 பேரும் கிளம்பி ஹனிமூன் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு சொந்தமான ஒரு ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. அந்த வீடு வந்துட்டு காட்டுக்கு நடுவில் ஒரு கிராம பகுதி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கு. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டெல்லாம் அப்படியே சுத்தி காமிச்சிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப அவசரப்படுறாரு. கம்மங்காட்டுக்குள்ள புகுந்த கழுத மாதிரி இருடா கொஞ்சம் வீட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி காமிச்சிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. ரொமான்ஸ்லாம் முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு என்னமோ ஒன்று லைட் அடிக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய முகத்தில் படுற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு போட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்ப சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போட்டிங் போகிறாங்க. போட்டிங் போயிட்டே இருக்கிறப்ப செம்ம ஜாலியாக விளையாடிட்டே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பாசமாக பார்த்துக்கிறாங்க. இப்படி போயிட்டே இருக்கிறப்ப சரி ஓகே ஸ்விம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்குறாரு. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெடி ஆகுறாங்க. குதிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை தொட்டு பார்க்குறாங்க. தண்ணி செம்ம கோல்டாக இருக்குது, நான் குதிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ ஒருவேளை போய் சொல்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தொட்டு பார்க்குறப்ப தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்குது. ஐயோ நானும் குதிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து விளையாடிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோ வந்துட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. செம்ம ஜாலியாக விளையாடிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கான். கடை க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்று பார்த்துட்டே இருக்கிறப்ப அவன் செம்ம கானில் இருக்கான் போல். அங்கே இருக்கிற லைட்டெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கான். இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போகிறப்ப நீயா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, எப்படி வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்ப நான் தான் வில்லன், அதுக்குள்ளே மறந்துட்ட பத்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஓடி வந்து 2 பேரும் அப்படியே பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு. நீ எப்படிடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இது என்னுடைய ஒய்ஃபுடைய ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் இவன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்படியே பேசிட்டே இருக்கிறப்ப இந்த தொப்பியை நீ இன்னும் விடவே இல்லையா, இதையே தான் போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையாக கலாய்க்கிறாங்க. இது என்னுடைய ஃபேவரட் தொப்பி, எப்பவுமே நான் இதை தான் போட்டுட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்கிறப்ப வில்லுடைய ஒய்ஃப் அங்கே வந்துட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேரும் யார் இங்கேருந்து போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. சரி ஓகே நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, அந்த பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டே இருக்காங்க. அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்ப என்னுடைய எக்ஸ் 13 வயசில் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நைட் ஆகிடுச்சு. 2 பேரும் தூங்கறதுக்கு போகிறாங்க. தூங்கிட்டே இருக்கிறப்ப இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்கா. என்ன யோசிக்கிறவனுடைய எக்ஸ் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்மையாக கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வில்லுடைய ஒய்ஃப் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறா. அது நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு விளையாடிட்டே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அன்றைக்கி நைட்டு காமிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா லைட்லாம் பிளிங்காய் எரிய ஆரம்பிக்குது. உடனே வந்துட்டு ஒரு அலாரம் மாதிரி அடிக்குது. நம்ம ஹீரோ வந்துருச்சு, நான் உனக்காக போயிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. காலைல 6 மணிக்கு அலாரம் செட் பண்ணியிருப்பாரு. அப்படியே எந்திரிச்சு வெளியே போகிறாரு. அந்த புழு அப்புறம் வந்துட்டு தூண்டிலாம் எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டு பார்க்குறப்ப பயங்கர இருட்டாக இருக்குது. என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமை செக் பண்ணி பார்க்குறப்ப 3:45 தான் ஆகுது. என்னடா 3:45 தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி அலாரம் அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளுக்குள்ளே போகிறான். உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப டைம் 3:45 தான் ஆகுது. அவன் போயிட்டு படுக்கிறதுக்கு போகிறப்ப அந்த பொண்ணை காணும். எங்கே இந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் பார்க்குறான். வீடு முழுக்க தேடி பார்க்குறான். எங்கே பார்த்தாலுமே அந்த பொண்ணை காணும். ஏமா விளையாடிட்டு இருக்காத, டைம் ஆச்சு, சீக்கிரம் வந்து தூங்கு அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிட்டுட்டே இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணை காணவே காணும். எங்கடா இந்த பொண்ணை காணவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிட்டு பார்க்குறப்ப அந்த பொண்ணு அந்த பக்கம் நடந்து போன மாதிரி ஒரு சில காலடி தடயங்கள்லாம் தெரியுது. இவனும் அது பக்கமாக போகிறான். அந்த காட்டுக்குள்ளே போகிறான். காட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப பயங்கரமான ஒரு விஷயத்த பார்க்குறான். அந்த பொண்ணு அப்படியே நியூடாக நின்றுட்டு இருக்கா. ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா. உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு மேலே கையை வைக்கிறான். அந்த பொண்ணு ஏதோ அலண்டு கத்துறா. என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். போட்டுருக்க சட்டையெல்லாம் கழட்டி குத்து, வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து உள்ளுக்குள்ளே உட்கார வச்சுட்டு உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் எப்படி வெளியே போனேனே தெரியல, தூக்கத்தில் நடந்து போயிட்டேன் போல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. ரொம்பவும் குளிருது அப்படின்னு சொல்கிறா. சரிவா உன்னை படுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறான். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தூக்கத்தில் தான் நடந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ அந்த பொண்ணு சமைச்சிக்கிட்டே இருப்பா. ஏதோ கருகிற வாசனை வருது. என்னம்மா கருகிற வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன், மறந்துட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. எல்லாத்தையுமே கொஞ்சமாக மறந்து போக ஆரம்பிக்கிறா. சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப இன்றைக்கும் நம்ம போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போகிறா. போட்டிங் போகிறப்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்டே ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. போயிட்டே இருக்கிறப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஸ்விம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே டப்புன்னு எகிரி குதிச்சிடுறா. அடி பாவி நேற்று தாண்டி கூலிங்காக இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்குறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டே இருக்கிறப்ப அந்த தண்ணி கூலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்காக குதிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. உடனே எனக்கு
ரொம்பவும் டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்காந்துட்டே இருக்கிறப்ப இவன் போயிட்டு பார்க்குறான். ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பொண்ணுடைய தொடையிலலாம் பயங்கரமாக காயம் பட்ட மாதிரி இருக்குது. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறப்ப ஏதாவது கொசு கடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. கொசு கடிச்சா அப்படிலாம் ஆகாது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டு படுத்துக்கு. இவன் பயங்கரமாக யோசிக்கிறான். நேற்று நைட்டு அந்த காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த காட்டுக்குள்ளேயே போயிட்டு பார்க்குறான். அங்கே போயிட்டு பார்க்குறப்ப இவன் அந்த பொண்ணுக்கு ஆசையாக ஒரு நைட் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பான். அந்த நைட் ட்ரெஸ் அங்கே கிழிஞ்சி போன நிலைமையில் அப்படியே துக்கலாக கிடக்குது. இவன் எடுத்து பார்க்குறான், இந்த நைட் ட்ரெஸ் எப்படி கிழிஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறப்ப பக்கத்தில் யாரோ நடந்து போன மாதிரி இருக்குது. அதுவும் நிறைய பேர் அங்கே நின்றுட்டு நடந்து போன மாதிரி இருக்குது. அந்த இடமே கொஞ்சம் சேராக இருக்குது. இதெல்லாம் இவன் பார்க்குறான். அந்த நைட் ட்ரெஸ்ஸை கையில் எடுத்துக்கிட்டு வந்து பார்க்குறப்ப வீட்டுக்குள்ளே இந்த பொண்ணை காணும். அங்கங்கே தேடி பார்க்குறான். இந்த பொண்ணு பாத்ரூம்குள்ளே போயிட்டு தனியாக பேசிக்கிட்டு இருக்கா. இவன் ஏன் தனியாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பாட்டுன்னு வந்துட்டு அந்த வெட்டிங் கேசட்லாம் போட்டு பார்த்துட்டே இருக்கிறப்ப இந்த பொண்ணு வந்து உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிறா. 2 பேரும் விளையாடிட்டே இருக்காங்க. விளையாடி ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இவன் பேச ஆரம்பிக்கிறான். நீ வர ரொம்ப மோசமாக நடந்துக்கிற, ஃபஸ்ட்டு மாதிரி நடந்துக்க மாட்டேற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி, நான் உனக்கு ஒரு நைட் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தல, அந்த ட்ரெஸ்ஸை போயிட்டு போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அது கொஞ்சம் அழுக்காக இருக்குது, நான் சலவைக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. பரவாயில்ல, அழுக்காக இருந்தாலும் போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறப்ப நான் சொன்னால் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன், வர நீ தான் ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தூங்கறதுக்கு போயிட்டா. இப்போ 2 பேரும் தூங்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் அந்த மர்மமான வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ரூம்க்காக வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவுடைய மூஞ்சிலையுமே கரெக்டாக வந்து படுது. நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. வெளியே யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ சடனாக ஓடி போயிட்டு கன் எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாரு. வெளியே ஒரு கருப்பான உருவம் ஓடுறது நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு தெரியுது. நம்ம ஹீரோ கன் எடுத்து அங்கங்கே சுட்டு பார்க்குறாரு. இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோயின் வெளியே வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப யாரோ ஓடினாங்க, யாரோ பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்படிலாம் யாரும் இருக்காது, நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த வில்லை நீ தானே வர சொன்ன, அந்த வில்லுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லி நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்களா ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ இது எதுக்கு கிழிஞ்சுது, இது ஏன் காட்டுக்குள்ளே போச்சு, நீ எதுக்காக போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வந்து காமிச்சு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நீங்கள் வர ரொம்ப மோசமாயிட்டீங்க, நான் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அந்த கவனம் நீங்கள் தான் கிழிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. 2 பேருக்குமே பயங்கரமாக சண்டை நடக்குது. சண்டையுடைய முடிவில் 2 பேரும் தனித்தனியாக படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேறு ரூமில் படுத்துட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோக்கு அவ்வளோ சிவராத்திரி தான். அன்றைக்கி நைட் நம்ம ஹீரோ தூங்கவே இல்லை. இப்போ அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு டைரியில் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸே எழுதிட்டு இருக்காங்க. என்னுடைய பேர் பி, என்னுடைய வீட்டுக்காருடைய பேர் பால், நாங்கள் வந்துட்டு துபாய் குறுக்கு சந்து திருவள்ளுவர் தெருவில் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் எழுதிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு. என்னமா எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப டக்குன்னு மூடி வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோச்சிக்கிட்டாரு. சரி ஓகே, நம்ம வேணா ஃபிஷிங் பண்ண போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட்றப்ப சரி ஓகே போகலாம், அங்கேயாச்சும் வந்து அமைதியாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறப்ப சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. போட் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஹீரோயின் தான் வந்துட்டு மீன் பிடிப்பாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, தூண்டியில் அந்த புழுவை போட்டு புழு உயிரோடு இருக்கும், இந்த புழு தண்ணி கடியில் 5 நிமிஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய கடைசி சீனில் உங்களுக்கு தெரியும். இப்போ உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நம்ம வேணால் ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு சமாதானமாக பேசிட்டாங்க. நம்ம ஹனிமூன் வந்திருக்கோம், இன்னும் 1 வாரம் தங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ ரொமான்ஸ் பண்ண பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆகுது. உடனே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே எப்படி ப்ளீடிங் ஆகுது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை, பீரியட்ஸ் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை நீ போய் சொல்கிற, இதுக்கு முன்னாடி தான் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், நீ போய் சொல்கிற, உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, அந்த வீல் உன்னை ஏதோ காயப்படுத்திருக்கான் போல், நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கேருந்து கிளம்புறாரு. போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறாங்க. நம்ம ஹீரோயின் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இந்த ஹோட்டல் ஆண்ட பார்க்குறப்ப வில்ல காணும், அவருடைய வைஃப் ஆனா மட்டும்தான் அங்கே இருக்கு. வில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் இங்கே தான் இங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சொல்கிறா. நான் அவனை பார்த்து பேசணும், ஏதோ பெரிய பிரச்சனை நினைக்கிறேன், உன்னை வந்துட்டு உன்னுடைய ஹஸ்பண்ட் ஏதாவது அடித்து துன்புறுத்துறானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உன்னை இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, ஃபஸ்ட் இங்கேருந்து வெளியே கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அந்த பொண்ணுடைய காலில் பார்க்குறப்ப நம்ம ஹீரோயினுடைய காலில் ஒரு தழும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் அங்கே ஒன்று இருக்குது. உன்னுடைய காலில் எப்படி தழும்பு வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போட் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறா. இப்போ நம்ம ஹீரோ பார்க்குறாரு, வெள்ளுடைய தொப்பி வந்துட்டு அங்கே தண்ணியில் மறந்துக்கிட்டு இருக்கு. இவர் எடுத்து பார்க்குறப்ப அதில் ரத்தமாக இருக்குது, என்னடா ரத்த கரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒருவேளை உள்ளுக்குள்ளே இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமெல்லாம் வந்து கதவை தட்டிலாம் பார்க்குறப்போ உள்ளுக்குள்ளே யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. சரி ஓகே, அதில் ஏதாவது ரெக்கார்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்குறாரு. அங்கே இருக்கிற சிஸ்டமில் வந்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருக்கிறப்ப அந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ளேயுமே அதே போல் ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் வந்தோடனே இந்த பொண்ணு இங்கேருந்து வெளியே கிளம்பி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறப்ப டப்புன்னு அந்த சிஸ்டம் வெடிச்சு சதறுது. இவர் பயந்துக்கிட்டு அப்படியே பின்னாடி வராரு. அங்கே இருக்கிற லைட்லாம் வந்துட்டு ஆஃப் ஆகி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இவர் பார்க்குறப்ப ஆனா வந்துட்டு ஒரு லெட்டர்
லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க. என்னுடைய பேர் ஆனா, என்னுடைய ஹஸ்பண்ட் பேர் வில், அப்புறம் நாங்கள் இங்கே தங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த அட்ரஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குது. நம்மளை பற்றின விஷயத்தை நம்மளே எதுக்காக எழுதி வச்சிருக்கணும், சம்மந்தமே இல்லாமல் இவ எழுதி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதை பார்க்குறாரு. உடனே நம்ம ஹீரோக்கு டவுட் வருது. இன்றைக்கி காலையில் நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்தை எழுதிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் தேடி பார்க்குறப்ப ஹீரோயினுடைய டைரி கிடச்சிருது. அந்த டைரியில் இதே போல் ஒரு விஷயத்தை அவங்க எழுதி வச்சுருக்காங்க. இதுக்கும் என்ன சம்மந்தம், ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் உன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீ மறந்துடுவியா, நான் எதுக்காக எழுதி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கிற இவ்வளோ விஷயத்தை எழுதி வச்சிருக்க, என்கிட்ட எதுக்காக மறைக்கிற, ஏதோ ஒரு விஷயம் தப்பு நடக்குது உங்ககிட்ட, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. ஒருவேளை என்னுடைய ஒய்ஃபோட உருவத்தில் இருக்க வேற யாராவது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லை, நான் உன்னுடைய ஒய்ஃப் பி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கிறப்ப, அப்படின்னா என் கூட வா, நம்ம கிளம்பி நம்மளுடைய ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கிறப்ப, அப்போ நான் மட்டுமாச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி சாவியை தேடிட்டே இருக்காரு. டக்குன்னு ஹீரோயினை காணும். எங்கடா இந்த பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. தேடிட்டே இருக்கிறப்ப ஹீரோயின் வந்து பாத்ரூம்குள்ளே இருக்காங்க. கொத்தக்கூடாத இடத்துல குச்சி வச்சு குத்தி ரத்தம் வர வச்சுட்டு இருக்காங்க. இவர் கதவெல்லாம் உடச்சிட்டு போயிட்டு பார்க்குறப்ப அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கு, ஏன் அப்படி பைத்தியகாரத்தனமாக பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே இதுக்கு மேலே இந்த பொண்ணை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டு வச்சிடுறாரு. கட்டி போட்டோடனே இவங்க அப்படியே பயங்கர அமைதியாக இருக்காங்க. என்னாச்சு, எதுக்கு அமைதியாக இருக்க, நான் கட்டி போட்டிருக்கேன், நீ அழுகலாம் மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இவங்க பயங்கரமாக அழுகுறாங்க. ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என் ஒய்ஃப் கிடையாது, கண்டிப்பாக நீ என்னுடைய ஒய்ஃபே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கிறப்ப, நான் உன்னுடைய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்குற கேள்விக்கெலாம் நீ கரெக்டாக பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேள்வி கேட்குறாரு. நம்ம ஃபஸ்ட்டு எங்கள் டேட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. பத்தியா, நீ என்னுடைய ஒய்ஃப் இல்லை, என்னுடைய ஒய்ஃபாக இருந்தால் நாங்கள் 2 பேரும் எங்கே மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது எங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி ஓகே நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு மேலே டென்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, அப்போ தான் நம்ம வந்துட்டு டேட்டிங் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்கிறப்ப, நீ போய் சொல்கிற, நீ என்னுடைய ஒய்ஃபே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணோம், அப்போ தான் நான் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறப்ப, இந்த பொண்ணு இப்போ அமைதியாக இருக்கா, நான் மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறான். நீ கண்டிப்பாக என்னுடைய ஒய்ஃபே இல்லை, நீ பார்க்கறதுக்கு தான் என்னுடைய ஒய்ஃப் மாதிரி இருக்க, என்னுடைய ஒய்ஃபை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக துடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ பிரசவ வலி வந்த மாதிரி இருக்குது. கீழே வந்து ஏதோ பாம்பு மாதிரி ஒன்று வெளியே வருது, அந்த பாம்பை வெளியெடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பயங்கரமாக கத்துறா. ஏதோ புழு மாதிரி தெரியுது, இவரும் வலிச்சு போட்டாரு. பயங்கரமாக அப்படியே கொடூரமாக இருக்குது. அந்த பாம்பு மாதிரி இருக்கிற ஒரு உருவத்துக்கு வந்துட்டு உயிர் இருக்கிற மாதிரி வேற தெரியுது. இவருக்கு அவள் தான் அள்ளு விட்டுருச்சு, இது மேலே நம்ம இங்கே இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டு சாவியை தேடிட்டே இருக்காரு. டக்குன்னு பார்க்குறப்ப இந்த பொண்ணு எந்திரிச்சு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் இங்கேருந்து போக போகிறேன், போயிட்டு போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு வந்து நான் என்னுடைய ஒய்ஃபை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்கிறப்ப, ப்ளீஸ் போகாதீங்க, நான் தான் உன்னுடைய ஒய்ஃப், நீங்கள் இங்கே தான் இருக்கணும், நான் உங்களை பாதுகாக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, யாருக்கிட்டேருந்து எதுக்காக என்னை பாதுகாக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அன்றைக்கி நைட்டு நான் எப்படி போகணும்னு எனக்கே தெரியல, அந்த லைட்டு என் மேலே பட்டதுக்கப்புறம் நான் பாட்டுன்னு எந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போயிட்டு கண்ணை திறந்து பார்க்குறேன், உருவமே இல்லாத சில மனிதர்களை பார்த்தேன். திடீர்னு அவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு என்னுடைய உடம்புக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை. திடீர்னு அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியே வர ஆரம்பித்தாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. திடீர்னு நான் பேய் எறிஞ்சு போன மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டு வந்தீங்க. அவங்க இன்னமும் என்னுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. உள்ளுக்குள்ளே நான் ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரிலாம் தோணுது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கா. நீ சொல்கிறதுலாம் எனக்கு நம்புற மாதிரியே தெரியல, நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு அந்த வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சம் வந்தோடனே இந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு மாதிரி பார்க்குறா. நான் இங்கேருந்து கிளம்புறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்றப்ப, நான் உங்களை பாதுகாக்க போகிறேன், நான் உங்களை எங்கேயாச்சும் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடிக்கிறா. நம்ம ஹீரோ மயக்கமாயிட்டாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்க்குறப்ப பகல் டைமில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பயங்கரமாக கட்டி போட்டு வச்சுருக்கா. அந்த போட்டில் இருக்காங்க. போட்டில் இருந்துட்டு நங்கூரத்தை தூக்கி கீழே போட்டுறா. தூக்கி போட்டு நான் உங்களை தண்ணி கடியில் மறைச்சி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அடி பாவி, தண்ணிக்குள்ளே என்னால் எப்படி மூச்சு விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்ப, எனக்கு வேறு வழி தெரியல, நான் உங்களை எப்படியாச்சும் காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுறா. நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளே அப்படியே முழுகி போகிறாரு. நம்ம ஹீரோவை அந்த நங்கூரத்தோடு சேர்த்து தூக்கி போட்டுட்ருப்பா. இப்போ அந்த பொண்ணுடைய மூஞ்சை காமிக்கிறாங்க. அப்படியே ஏதோ பாதி பேயா மாறினா பாதி சோம்பியா மாறின ஒரு மூஞ்சி மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. வீட்டில் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வீட்டில் இருக்கிறப்ப அந்த கல்யாண கேசட்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கா. போட்டு பார்த்துட்டே இருக்கிறப்ப இப்போ இந்த பொண்ணுடைய மூஞ்சை காமிக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது. டக்குன்னு அந்த ஒளி வர ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு எந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த ஆனாவும் வர 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. காட்டுக்குள்ளே 2 பேரும் நடந்து போகிறப்ப திடீர்னு பயங்கரமாக வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அந்த ஒளியெல்லாம் வர ஆரம்பிக்குது. எங்களுடைய ஃபேஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு உருவத்தை காமிக்கிறாங்க. அந்த உருவம் வந்துட்டு கருப்பாக ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி இருக்குது, ஒரு டீமன் மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இந்த விஷயத்தில் என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே மாட்டாங்க. நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பாங்க. இந்த படத்தை பார்க்குறப்ப
எனக்கு என்ன புரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடைசி சீனில் அந்த இருட்டான உருவம் வந்துட்டு ஒரு ஏலியன் மாதிரி இருந்திருக்கும். அந்த ஏலியன் பொண்ணுங்களெல்லாம் மயக்கி கொண்டு போயிட்டு இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இமேஜினேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.